வணக்கம் மக்களே. வென்ஸ்டே மினி vlog. மார்னிங் எந்திரிச்சதுமே ஃபர்ஸ்ட் திங் தண்ணியில் வெந்தயம் அண்ட் ஜீரகம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதுதான் 2 பேருமே எம்டி ஸ்டொமக்கில் குடித்தோம். இன்றைக்கி மார்னிங்கே லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய வேலை இல்லை. பிகாஸ் இன்றைக்குமே கணேஷ்க்கு கஸ்டமர் விசிட் இருக்கிறதுனால லஞ்ச் வேண்டான்னு சொல்லிட்டான். ஸோ 2 பேருமே லேட்டாக ரிலாக்ஸ்டாக தான் எந்திரிச்சோம். எந்திரிச்சிட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நைட்டே நட்ஸ் எல்லாம் ஊற வச்சுருந்தேன். அதை ஆட் பண்ணிவிட்டு அது கூட ஒரு பனானா ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆளுக்கு ஹாஃப் பனானான்ற கணக்கில் 1 ஃபுல் பனானா ஆட் பண்ணி அரைச்சி அதை தான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்க்கு எடுத்துக்கிட்டோம். இப்போ ரீசன்ட் டேஸாக 2 பேரும் இதை தான் பிரேக்ஃபாஸ்ட் குடிச்சிட்ருக்கோம். அண்ட் கிர்னி பழம் வாங்கிட்டு வந்தது இருந்தது, அதை ஜூஸ் போடலான்றதுக்காக கட் பண்ணேன். கட் பண்ணதுமே நல்ல ஒரு ஸ்மெல் வந்தது. அந்த ஸ்மெல்லே இந்த பழம் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும்னு தெரிஞ்சது. அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது அந்த ஸ்மெல். சென்னையில் இருக்கும்போதெல்லாம் சம்மர் டைமில் அடிக்கடி இந்த இந்த பழம் வாங்கிட்டு வந்து ஜூஸ் போட்டு குடிப்பேன். எனக்கு இதுதான் நிறைய நாள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவே இருந்திருக்கு. ஜப்பான் எனக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணுறேன். இதை கொஞ்சமாக கணேஷ்க்கு பாட்டிலில் கொடுத்துட்டு எனக்கு அரௌண்ட் 11:40 கிட்ட பசிச்சது. அந்த டைமில் நான் இதை குடிச்சிட்டேன். அண்ட் லஞ்ச் ப்ரிப்ரேஷன் எல்லாம் 12 o'clock மேலே தான் ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி சாம்பார் பண்ணலான்னு சொல்லி யோசித்தேன். ரைஸ் தனியாக வச்சுட்டு சாம்பாருக்கு குக்கரில் பருப்பு வச்சிட்ருக்கேன். இது இந்த குக்கர் ஜப்பானில் வாங்கினது. ஸோ எனக்கு இதை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் அடிக்கடி குக்கரில் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ண மாட்டேன். ரொம்ப ரேராக தான் பண்ணுவேன். இன்றைக்கி பருப்பு குக்கரில் வைக்க வேண்டியது இருந்தது, அதனால் வச்சாச்சு. அண்ட் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். வாழைப்பூ போட்டு தான் சாம்பார் வைக்கலான்னு சொல்லிட்டு பிளான். வாழைப்பூ இந்தியன் ஸ்டோர்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஆனால் ரொம்ப நாள் ஆனதுனால என்னன்னு தெரியல, கலர் மாறிடுச்சு எல்லாமே. உள்ளே இருந்த கொஞ்சம் வாழைப்பூ மட்டும்தான் ஒயிட் கலரில் இருந்தது. மற்றலாம் இந்த மாதிரி பிளாக் கலரில் ஆகிடுச்சு. அதனால் ஒயிட் கலர் போர்ஷன் மட்டும் வச்சுட்டு ரிமைனிங் தூக்கி போட்டுட்டேன். ஸோ குவான்டிட்டி கம்மியாக இருந்ததுனால எக்ஸ்ட்ராவாக என்கிட்ட ஃப்ரோசன் முருங்கைக்காய் இருந்தது, அதை வச்சு சாம்பார் வச்சுட்டு சிம்பிளாக ஊறுகாய் வச்சு லஞ்சு முடிச்சுக்கிட்டேன். ஏன்னா ரொம்ப பசிக்க ஆரம்பித்தேன். சைட் டிஷ் பண்ணுறதுக்கெலாம் டைம் இல்லை. அண்ட் வாழைப்பூ உரிச்சதுனால கையில் நெயில்ஸ் எல்லாம் கொஞ்சம் கருப்பாக இருந்தது. ஆல்ரெடி நான் நெயில் கட் பண்ணணும்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்ததுனால இதுதான் டைம்னு சொல்லிட்டு உட்காந்து நெயிலெல்லாம் கட் பண்ணிவிட்டு நெயில் பாலிஷும் போட்டு முடிச்சாச்சு கையில் காலைன்னு சொல்லி. அப்படியே சீரீஸ் பார்க்க ஆரம்பிச்சது தான் அரௌண்ட் ஒரு 6:30 வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் சீரீஸ்லேயே போயிடுச்சு. அதுக்கப்புறம் பசிக்க ஆரம்பித்ததுனால சரி டின்னர் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கான வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி சிம்பிளாக தோசை தான். அண்ட் சாம்பார் இருக்குது மதியம் வச்சது. நைட்டுக்கும் சேர்த்து தான் மதியமே பிளான் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வச்சேன். ஸோ டின்னருக்கு தோசை அண்ட் சாம்பார் தான். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் க்ராசரி வாங்க வேண்டியது இருந்தது. அதுக்காக ஆப்போசிட்டில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட் போயிருந்தேன். அங்கே போயிட்டு தேவையான ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. மெயினாக சால்ட் இல்லை, அதை தான் வாங்க போயிருந்தேன். ஸோ எக்கு, சால்ட்டு, ஒரு சிப்ஸ் பேக்கெட், அப்புறம் தயிர், சிக்கன், இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த பேக் டாங்கியோட்டில் வாங்கினேன். இது ஷாப்பிங் பேக். இது மீடியம் சைஸ். இதுலேயே லார்ஜ் அண்ட் ஸ்மால் சைஸும் இருக்குது. இது அப்படியே நம்ம கம்ப்ளீட்டாக ரோல் பண்ணி நம்ம பேக்கில் வச்சுக்கலாம். எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படியே எனக்கு டேவும் எண்ட் பண்ணிக்கிட்டேன். இன்னும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.